குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உருவம் பார்த்து எடை போடாதே. ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுல பல்வேறு மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அதுல ஒரு பெரிய சிங்கம் ஒரு குகையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால வேட்டையாட போகும்போது ஒரு காட்டெருமை கூட்டத்தை பார்த்துச்சு. அதை பார்த்த உடனே அதுலேருந்து ஒரு காட்டெருமையை துரத்தி அதை பிடிச்சி அடித்து சாப்பிட்டுச்சு. நல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தன்னோட குகையில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுச்சு. அந்த சிங்கம் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு எலி பொந்துலேருந்து ஒரு எலி வந்து அந்த சிங்கத்து மேலே குதிச்சுது. அந்த சிங்கத்தை அது பாறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே குதிச்சு குதிச்சு விளையாண்டுச்சு. எலி குதிச்சு குதிச்சு விளையாண்டனால தன்னோட தூக்கம் கலைஞ்சி ரொம்ப கோவமாக எழுந்த சிங்கம் அந்த எலியை பிடிச்சிடுச்சு. எலியை பிடிச்சி, என் தூக்கத்தை கலைச்சில்ல, நான் உன்னை தின்ன போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கத்துச்சு. உடனே எலி என்ன சொல்லுச்சுன்னா, சிங்கராஜா சிங்கராஜா, நான் தெரியாமல் உங்கள் மேலே குதிச்சிட்டேன். நான் பாறைன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மேலே விளையாண்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் சிங்கம் அதை கேட்காம அது மேலே ரொம்ப கோவப்பட்டு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. உடனே எலி என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ நீங்கள் என்னை விட்டீங்க அப்படின்னாக்கா தக்க சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய உதவி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கம் அந்த எலியை இலக்காரமாக பார்த்து, நானோ இந்த காட்டுக்கே ராஜா, நீயோ ஒரு குட்டி எலி, நீ வந்து எனக்கு உதவி பண்ண போறியா? உன்ன மாதிரி ஒரு குட்டி எலியை நான் சாப்பிட்றதும் எனக்கு இழுக்கு தான், எங்கேயாவது ஓடிப்போ அப்படின்னு அதை விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சிங்கத்துக்கு பயங்கரமாக பசிச்சுது. வேட்டையாடலான்னு போகும்போது அந்த இடத்துல மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக ஒரு வலை வச்சுருந்தாங்க. அந்த வலையில் போய் சிங்கம் தெரியாமல் சிக்கிக்கிச்சு. அதில் சிக்கின உடனே அதுக்கு பயங்கர கோபம் வந்து அந்த காடே அலற அளவுக்கு கத்துச்சு. அதோட அலறல் சத்தம் எலிக்கு கேட்டுச்சு. உடனே எலி அங்கேருந்து கிளம்பி மாட்டியிருந்த சிங்கத்துக்கிட்ட போய், கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை தன்னோட பற்களால் கடிச்சு அந்த சிங்கத்தை விடுவிச்சுது. உடனே சிங்கம், நீ ஒரு சின்ன எலி, எனக்கு எப்படி காப்பாற்றுவ அப்படின்னு நான் உன்னை அன்னைக்கு இலக்காரமாக பேசினேன். ஆனால் அன்னைக்கு நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இன்னைக்கு ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷனில் வந்து என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சிங்கமும் எலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வசிப்பிடம் நோக்கி திரும்பி வந்தாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? யாரையுமே அவங்களோட உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. உருவம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். அதனால் அனைவரிடமும் ரொம்ப அன்பாக பழகணும். சரி குழந்தைகளே, வேற ஒரு கதையில் பார்க்கலாமா?